துலா ராசி அன்பர்களுக்கு யாருக்கிட்ட இருந்து இவங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அந்த பொருளாதாரம் சார்ந்த உதவியாக இருந்தாலும் சரி, வேற ஏதாவது ஒரு உதவிகளாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு யாருக்கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக எனக்கு துலா ராசிக்காரங்க மற்றவங்ககிட்ட உதவி கேட்பதையே ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவை பார்க்கக்கூடிய ஒரு ராசி என்னன்னாக்கா துலா ராசின்னு சொல்லலாம். ஏன்னா துலா ராசி எப்பொழுதும் என்னன்னாக்கா இவங்களோட விஷயத்தை எல்லாமே இவங்களே முடிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்கும். ஏன்னா துலா ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து நட்சத்திரங்களும் அவங்க பெருசா யார்கிட்டையும் இவங்க பிரச்சனையை இவங்களே சால்வ் பண்ணிக்கணும்ன்றதான் ட்ரை பண்ணுவாங்க. அதிகமாக துலா ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பிரச்சனையை ஷேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவங்களோட குழந்தைகள் கிட்ட தான் இருக்கும். அவங்களுடைய குழந்தைங்கிட்ட தான், பையன் பொண்ணு கிட்ட தான் உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொல்லி ஏதாவது ஒரு புலம்பிட்டு இருப்பாங்க. இல்லை அவங்க கிட்ட தான் ஏதாவது ஒரு விஷயங்களை நிறைய ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து தான் எனக்கு இது கொஞ்சம் பண்ணி கொடு, சின்ன சின்ன வேலைகளாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா இவங்களோட குழந்தைகள் கிட்ட இருந்து தான் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல துலா ராசிக்காரர் இந்த பொருளாதார உதவிகள் என்பது என்னன்னாக்கா இவங்க தம்பி தங்கை இந்த சகோதரர்கள் கிட்ட இருந்து தான் கிடைக்கும். சகோதர சகோதரிகள் கிட்ட தான் கிடைக்கும். அதாவது தம்பி தங்கைன்ற உறவு, அது எந்த உறவாக இருந்தாலும் சரி, நீங்கள் தம்பி தங்கைன்னு யாராவது நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா கூட அவங்க மூலயமா ஏதாவது பொருளாதாரம் சார்ந்த உதவிகள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னே சொல்லுவோம், நோன்னே இருக்காது, எஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஆனால் கிடைத்த உதவியை நீங்கள் சரியாக பண்ணலன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் அதனால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் இருக்கும். ஸோ உங்களுக்கு உங்கள் தம்பி தங்கை யாராவது உதவி செஞ்சாங்களா, இல்லை உங்கள் குழந்தைங்கிட்ட தானே எப்போ உதவி கேட்பீங்க. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு ஒரு தம்ஸ்அப் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு போடுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் நாம் விருச்சிக ராசியில் சந்திப்போம்.